நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பண்ணிருக்கோம். இந்த பிடிப்பில் ஓய்வூதியதாரர்களுக்கு 75 85 வயது 75லிருந்து 85 வயதாக வித்ட்ராவல் விதியில் அதிரடி மாற்றங்கள் சற்று முன் வெளியான 3 முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வித்ட்ராவல் விதியின் அடிப்படையில் 75 வயது முதல் 85 வயது வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதா, இந்த உயர்வின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாத்தையும் டேரெக்டாக கிடைக்கும். தேசிய ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தின் அடிப்படையே நீண்ட காலம் திட்டமிட்டு முதலீடு செய்து ஓய்வு காலத்தில் நிதி பாதுகாப்பை உருவாக்குவதனாகும். இத்திட்டத்தின் சிறப்பு என்னவென்றால், இது பங்கு சந்தை அடிப்படையிலான வருமானம் மற்றும் வரி சேமிப்பு நன்மைகள் ஆகிய இரண்டையும் இணைக்கிறது. அதனால் நீண்டகால ஓய்வு திட்டத்தில் என்பிஎஸ் ஒரு நம்பகமான திட்டமாக மாறியுள்ளது. இத்திட்டத்தில் முதலீடு செய்பவர்கள் பலர் இத்திட்டத்தில் இருந்து பணத்தை வெளியேற்ற திட்டமிடுவோருக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் சந்தாதாரர்களுக்கு அதிக நிகழ்வுத்தன்மையை வழங்கும் வகையில் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டர் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி PFRDA தற்போது நடைமுறை செய்துள்ளது. இந்த புதிய விதிகள் எல்லோருக்கும் எளிதாக புரியும் வகையில் யார் எவ்வளவு தொகை எடுக்க முடியும், எந்த விதிகள் பொருந்தும் என்பதை இங்கே முழுமையாக தெரிந்து கொள்வோம். பணி ஓய்வுக்கு பின் NPS வித்ட்ரா விதிகள். அரசு ஊழியர்களுக்கு NPS வித்ட்ரா செய்வதற்கான வயது வரம்பு 75லிருந்து 85 வயதாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது 85 வயது வரை முதலீடு செய்து கொள்ளலாம் என்றாலும் தேவைப்பட்டால் அதற்கு முன்பே இத்திட்டத்தை விட்டு வெளியேறி பணம் எடுக்கலாம். வெளியேறும் போது மொத்த ஓய்வூதிய தொகையில் 60% ஒரே தொகையாகவோ அல்லது படிப்படியாகவோ பெறலாம். மீதமுள்ள 40% வருடத்திற்கு ஆண்டு வருமானம் தரும் அன்யூட்டியில் முதலீடு செய்ய வேண்டும். இந்த விதி முன்பு இருந்ததைப் போலவே தொடர்கிறது. தனியார் துறை ஊழியர்களுக்கு முன்பு இருந்த 5 ஆண்டு கால கட்டுப்பாடு முழுவதுமாக நீக்கப்பட்டுள்ளது. முன்பு 60 வயது வரை இந்த வெஸ்டிங் காலம் இப்போது 15 ஆண்டுகள் அல்லது 60 வயது ஆகியவற்றில் எது முதலில் வருகிறதோ அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். NPS திட்டத்திலிருந்து வெளியேற்ற முடிவு செய்தால் மொத்த தொகையில் 80% வரை ஒரே தொகையாக பெறலாம். குறைந்தது 20% ஆன்யூட்டியில் முதலீடு செய்ய முடியும். இதற்கு முன்பு இருந்த 60% உச்சவரம்பை தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதிய தொகை 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் முழு தொகையும் ஒரே தொகையாக எடுத்துக்கொள்ளலாம். 8 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரையிலான தொகை இருந்தால் 6 லட்சம் ரூபாய் வரை ஒரே தொகையாகவும், மீதத்தை குறைந்தது 6 ஆண்டுகளுக்கு படிப்படியாக அல்லது ஆன்யூட்டியாகவோ பெற்றும் வகையில் தேர்வு செய்யலாம். 12 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் தனியார் துறையாக பொதுவான 80:20 விதி பொருந்தும். முன்கூட்டியே NPS வெளியேற்ற விதிகள். அரசு ஊழியர்கள் முன்கூட்டியே வெளியேறினால் மொத்த ஓய்வூதிய தொகையில் 80% ஆன்யூட்டியில் முதலீடு செய்ய வேண்டும். மீதி 20% ஒரே தொகையாகவோ படிப்படியாகவோ பெறலாம். தனியார் துறை ஊழியர்களுக்கு மொத்த தொகையில் 20% வரை ஒரே தொகையாகவும், குறைந்தது 80% ஆன்யூட்டியாகவும் பயன்படுத்த வேண்டும். இந்த இரு விதிகளும் முன்பு இருந்ததைப் போலவே தொடர்கின்றன. சிறிய தொகைக்கான சிறப்பு வசதி. அரசு மற்றும் தனியார் துறை இரண்டிற்கும் பொதுவாக மொத்த ஓய்வூதிய தொகை 5 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் முன்கூட்டியே வெளியேற்றத்திலும் முழு தொகையும் ஒரே தொகையாக பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் NPS சந்தாதாரர்களின் ஓய்வூதிய திட்டத்தை மேலும் எளிதாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி, வயது அதிகரிப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பகுதியில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாத்தையும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.